ஓம் சாந்தி. 1/6/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் உங்களுக்குள் ஆன்மீக சகோதரர்கள். உங்களுக்குள் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். ஆத்மாவின் அன்பு ஆத்மாவிடம் இருக்க வேண்டும், உடலின் மீது இருக்கக்கூடாது. கேள்வி: தந்தை தன்னுடைய வீட்டை பற்றி அதிசயமான விஷயம் என்ன கூறியிருக்கின்றார்? பதில்: எந்த ஆத்மாக்கள் என்னுடைய வீட்டிற்கு வருகின்றார்களோ அவர்கள் அவரவர்களுடைய பிரிவில் அவரவர்களுடைய நம்பரில் பொருந்துகின்றார்கள். அவர்கள் ஒருபொழுதும் ஆடுவதோ அசைவதும் இல்லை. இங்கே அனைத்து தர்மத்தினுடைய ஆத்மாக்களும் எனக்கு அருகாமையில் இருக்கின்றார்கள். அங்கிருந்து வரிசை கிரமத்தில் அவரவருடைய நேரத்தில் நடிப்பை நடிப்பதற்காக வருகின்றார்கள். இந்த அதிசயமான ஞானம் இந்த நேரத்தில் கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் உங்களுக்கு கிடைக்கின்றது. வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஓம் சாந்தி. பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை புரிய வைக்கின்றார். மேலும் தந்தை தன்னை ஆத்மாக்களின் தந்தை என நினைக்கின்றார் என குழந்தைகள் அறிவீர்கள். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் என வேறு யாரும் புரிய வைப்பதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இந்த உலகம் மாறக்கூடியது. மாற்றக்கூடியவர் தந்தைதான். இங்கே எதிரில் அமர்ந்திருக்கின்றீர்கள். வீட்டிற்கு செல்லும் பொழுது முழு நாளும் தன்னுடைய தொழில் முதலியவைகளில் ஈடுபடுகின்றீர்கள். குழந்தைகளே, எங்கு இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் என்னை நினையுங்கள் என்பதே ஸ்ரீமத் ஆகும். தனக்கு எந்த கணவர் கிடைப்பார் என மனமாக போகும் கன்னிகைக்கு தெரியாது. ஆனால் சித்திரத்தை பார்த்ததும் அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது. எங்கிருந்தாலும் ஒருவர் மற்றொருவரை நினைவு செய்கின்றார்கள். இது உடல் மீதான அன்பாகும். இங்கு ஆன்மீக அன்பு. ஆன்மீக அன்பு யாருடன்? குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையுடன். தந்தைக்கு
குழந்தைகளுடன். குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் மிகவும் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். அதாவது ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களுடன் ஆத்மார்த்தமான அன்பு இருக்க வேண்டும். இந்த படிப்பு கூட இப்பொழுதுதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது எதுவுமே தெரியாத. நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்றால் உங்களுக்குள் ஆன்மீக அன்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். இதற்காகத்தான் ஆன்மீக அன்பு என்று கூறப்படுகின்றது. நாடகத்தின்படி புருஷோத்தம சங்கம யுகத்தில், இந்த யுகத்தில்தான் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நேரடியாக புரிய வைக்கின்றார். மேலும் தந்தை இங்கு வந்திருக்கின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளாகிய நம்மை மலர்களாக தூய்மையாக பதீத்த நிலையிலிருந்து பரிசுத்தமாக மாற்றி உடன் அழைத்து செல்வார். யாராவது கையை பிடித்து அழைத்து செல்வார் என்பது கிடையாது. அனைத்து ஆத்மாக்களும் வெட்டுக்கிளி கூட்டம் போல பறப்பார்கள். ஏன்னா ஆத்மாவுக்கு கையே கிடையாதுல்ல, சிவபாபாவுக்கும் கை கிடையாது. எல்லாருமே பாயிண்ட் ஆஃப் லைட்டு. இந்த வெட்டு கிளிகள் சில சமயம் கூட்டமாக அப்படியே பறந்து வரும். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கூட்டமாக கொசு கூட்டம் போல அப்படியே மேலே பரந்தாமத்தை நோக்கி பறந்து செல்லும். அவைகளுக்கு வழிகாட்டி கைடு இருக்கின்றது. வழிகாட்டிகளுடன் இன்னும் வழிகாட்டிகள் உண்டு. அவை முன்னணியில் இருக்கும். அனைத்து கூட்டமும் ஒன்றாக சேர்ந்து செல்லும் பொழுது மிகவும் சப்தமாக இருக்கும். இந்த வெட்டுக்கிளி கூட்டம் பறக்குதில்ல, அதுக்கு வழிகாட்டி இருக்கும். இந்த கொசு கூட்டம் கூட நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு கூட வழிகாட்டி இருக்கு. அவங்க முதல்ல வழிகாட்டுவாங்க, பின்னாடி இந்த குரூப்பு கிளம்பி பறந்து போகும். சவுண்டு மட்டும் கேட்கும். அந்த அந்த வெட்டுக்கிளி கூட்டமோ அல்லது கொசு கூட்டமோ பறக்கும் பொழுது அந்த ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்குள்ளேயே ஒரு வழிகாட்டி இருக்கும். இந்த பறவைகள் கூட மேலே பறந்து போகிறாங்கள, அப்போ வி ஷேப்பில் போவாங்க. அதில் ஃப்ரண்ட்டில் போகிறது தான் வழிகாட்டி. அது ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த குரூப் அப்படியே போகும். அந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் குரூப் போல், கொசு கூட்டம் போல ஆத்மாக்கள் பறந்து பரந்தாமத்தை அடைவார்கள். சூரியனின் வெளிச்சத்தை கூட சில நேரங்களில் இந்த வெட்டுக்கிளி கூட்டம் மறைத்து விடுகின்றது. அந்த அளவிற்கு பெரிய கூட்டமாக இருக்கும். ரீசண்டாக கேள்விப்பட்டிருப்போம், நார்த் இந்தியாவில் இந்த வெட்டுக்கிளி கூட்டம் வந்து நிறைய பயிர்களை நாசம் பண்ணிடுச்சு. அவ்வளோ கூட்டமாக பாபா சொல்கிறது அந்த மாதிரி வெட்டுக்கிளிகள். அவ்வளோ கூட்டம், சூரியனை மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பேர், அவ்வளோ வெட்டுக்கிளிகள். அது பயிரை நாசமாக்கிடுச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் பாபா சொல்கிறாரு, கவுண்டே பண்ண முடியாது. கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் சவுண்டாக வரும் குரூப்பாக. ஆத்மாக்களாகிய உங்களுடைய கூட்டம் கூட எவ்வளவு பெரியதாக, எண்ண முடியாததாக இருக்கின்றது. நாம் கூட இந்த வெட்டுக்கிளி கூட்டம் போல பரந்தாமத்தை நோக்கி பறந்து போகும் பொழுது கவுண்ட்லாம் பண்ண முடியாது. அதே சமயத்தில் அந்த வெட்டுக்கிளி கூட்டம் சவுண்டு கொடுக்கும். நம்ம ஆத்மாக்களாகிய நம்மளுடைய கூட்டம் சவுண்டே வராது. அப்படியே சைலண்ட்டாக கும்பலாக கூண்டோட சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து உத்தர் கைலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டிற்கு, பரந்தாமத்திற்கு அனைத்து ஆத்மாக்களும் பறந்து செல்வோம். ஒரு பொழுதும் எண்ண முடியாத இந்த கும்பலோட கலந்து மேலே போகும் பொழுது கவுண்ட்லாம் பண்ண முடியாத
இங்கே மனிதர்களை கூட எண்ண முடிவது இல்லை. எப்படின்னா, மக்கள் கணக்கெடுப்பு செய்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அவங்க இன்றைக்கி தான் கணக்கெடுப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாளே ஒரு 1000 பேர் சரீரம் விட்டுருப்பாங்க, 2000 குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. எந்த கணக்கு அதை லிஸ்ட்டில் போடுறது? அந்த மாதிரி துல்லியமாக கணக்கெடுப்புலாம் வந்து அக்யூரேட்டாலாம் சொல்ல முடியாது. எத்தனை ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஒரு கணக்கு வந்து சொல்ல முடியாது, தோராயமாக தான் சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு நிறைய டெத்து இருக்குது, நிறைய பர்த் இருக்குது. ஒவ்வொரு நாளும் பிறப்பும் இறப்பும் நடந்து கொண்டு தான் பூமியில் இருக்கின்றது. இவங்க கணக்கு எடுத்துகிட்டு போய் லிஸ்ட்டு சப்மிட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு, அதுக்கே 1 மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 மாதத்தில் எத்தனை பர்த் இருந்திருக்கும், எத்தனை டெத் இருந்திருக்கும். அப்போ இது வந்து கரெக்டான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, முன்ன பின்ன இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக தோராயமாக சொல்லிக்கலாம். எத்தனை ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் இருப்பார்கள் என தோராயமாகத்தான் பாபா கூட சொல்கிறாரு. 9 லட்சம்னா 2 பேர் முதல்ல வருவாங்க, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. ஒரு தோராயமாக தாங்க எல்லாமே தோராயமாக அப்ராக்சிமேட்டாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். டீப்பாக போனோன்னா ஒன்று பண்ணலாம். ஆத்மா அபிமானி ஆயிட்டு மனதையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்தி டீப்பாக சிவ தந்தையை நினைவில் இருந்தால் பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். மீதி விஷயத்துலலாம் டீப்பாக போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாபா சொல்கிறாரு, பாரத நாட்டில் சத்தியுகத்தில் பாரத நாடு மட்டும்தான் லேண்டே, மீதியெல்லாம் தண்ணியில் மூழ்கி இருக்கும். நாம் உலகத்திற்கே அதிபதியாக ஆகின்றோம் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. ஆத்மா சரீரத்தில் இருக்கும் பொழுது ஜீவ ஆத்மாவாக இருக்கின்றது. இரண்டும் சேர்ந்து, ஆத்மாவும் ஜீவனும் உடலும் உயிரும் சேர்ந்து சுகம் மற்றும் துக்கத்தை அனுபவிக்கின்றன. நல்லது செஞ்சால் உயிர் தான் ஆக்சுவலாக வந்து உடல் மூலமாக கர்ம போகம் அனுபவித்தாலும் துடிக்கிறது மனசு தானே. உடல் வேதனை கூட மனசு தானே தாக்குது. ஏன்னா மனசு தான் உடம்பு மூலமாக தப்பு செஞ்சது, திரும்பவும் அதனுடைய பலன் கர்மத்தின் விளைவை உடல் மூலமாக மனசு தான் அனுபவிக்குது. அதாவது ஆத்மா தான் உடல் மூலமாக விகர்மா செஞ்சது, அதனுடைய பலனை உடல் மூலமாக அனுபவிக்குது. ஆத்மா உடல் மூலமாக புண்ணிய கணக்கு செஞ்சிருந்தா அந்த உடல் மூலமாக சுகத்தை அனுபவிக்கும், பாவம் செஞ்சால் துக்கத்தை அனுபவிக்குது. ஆனால் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் காரணம் ஆத்மா உடல் மூலமாக செஞ்ச செயல்தான். அதை மீண்டும் அதே உடல் மூலமாக அதே ஆத்மா அனுபவம் செய்கின்றது. ஆத்மாதான் பரமாத்மா அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. ஹம்சோ சோகம் அப்படின்னா ஆத்மா தான் பரமாத்மா ஆகுது. அதனால் பரமாத்மா எப்போவுமே ஃபீல் பண்ண மாட்டார். கடவுளுக்கு துக்கம்னா என்னன்னு தெரியாது, கடவுள் வந்து எந்த பாவமும் செய்ய மாட்டார், சரிங்களா? அதனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஆத்மாவும் துக்கம் அனுபவிக்காது. ஆத்மா துக்கம் அனுபவிக்காமல் யார் அனுபவிக்கிறது? உடம்புல வலின்னா எங்கே வலிச்சாலும் மனசில் தானே வேதனை வருது, மன வேதனை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மனசு அனுபவிக்காமல் உடம்பு மட்டுமா அனுபவிச்சுக்குது. இப்போ கால் வலினா காலுக்காக அங்கே மட்டுமா பெயின் இருக்குது, மனசில் பெயின் கிடையாது, கண்ணில் கண்ணீர் வரல. அதனால் எங்கே பெயின் இருந்தாலும் மனசு தான் துடிக்குது. அதனால் ஆத்மா அனுபவிக்காதுன்னெலாம் சொல்கிறதெல்லாம் தவறு. சில பேர் நினைக்கிறாங்க, இந்த ஒரு தோசைக்கல் ஒன்று இருக்குது நிர்லேப் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து இந்த டெஃப்லான் போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் தோசை செஞ்சாங்க அப்படின்னா அதில் ஒட்டாமல் வரும். அது கெமிக்கல் தடவி வச்சுருக்காங்க தோசைக்கல்லில், அது ஒட்டாது, அந்த எது போட்டாலும் ஒட்டாது. அது மாதிரி நான் ஆத்மாவில் கெமிக்கலை தடவி வச்சுருக்காங்க. நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஒருவேளை ஒட்டாமல் இருந்திருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ துக்கமே வந்திருக்காதே. கலியுகத்தில் நம்ம சந்தோஷமாலாம் இருந்திருப்போம். அந்த துக்கத்திற்கு காரணம் ஒட்டினது தானே. நம்ம செஞ்ச பாவம் ஆத்மாவில் ஒட்டினதுனால தானே துக்கப்படுறோம். நம்ம கூட சொல்கிறோம்ல, எந்த பிறவியில் எந்த பாவம் செஞ்சோன்னு தெரியல, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறோம். அப்போ துக்கம் வந்து வருது அப்படின்னாலே நம்ம செஞ்ச பாவத்தின் பலன் தானே. இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமாகும். சில பேர் வந்து அதெல்லாம் ஒட்டாது அப்படின்னு நினைக்கிறாங்க.
நிறைய குழந்தைகள் இந்த விஷயத்தில் ஒரே குழப்பம் அடைகின்றார்கள். அதாவது நாம் தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் தந்தையை எங்கே நினைப்பது? தந்தை பரந்தாம் நிவாசி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தந்தை தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எங்கே சென்றாலும் வந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை பரந்தாமத்தில் வசிக்கின்றார். உங்களுடைய ஆத்மா கூட அங்குதான் வசிக்கின்றது. தந்தை பரந்தாமத்தில் இருக்கிறாரு அப்படின்னா ஆத்மாவும் அங்குதான் இருக்கின்றது. பிறகு நடிப்பதற்காக பூலோகத்திற்கு வருகின்றது. இப்போ இந்த ஞானம் கூட இப்பொழுதுதான் கிடைத்திருக்கின்றது. நீங்கள் தேவதையாக இருக்கும் பொழுது இந்த தர்மத்தின் ஆத்மாக்கள் மேலே இருக்கின்றது என உங்களுக்கு அந்த நினைவு இருக்காது. மேலிருந்து இங்கே வந்து சரீரத்தை ஏற்று நடிக்கின்றீர்கள். இப்போ பரந்தாமத்தில் இருக்கிற வரைக்கும் நான் ஆத்மா அப்படின்ற அந்த எண்ணம் கூட நம்மளுக்கு வந்து இருக்காது. பூலோகத்தில் வந்து நடிக்கும் பொழுதுதான் இந்த ஞாபகம்லாம் வருது. இந்த சிந்தனைகள் அங்கே தோன்றுவதே இல்லை. தந்தை கூட பரந்தாமத்தில் தான் இருக்கின்றார். அங்கிருந்து வந்து சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றார் என்பது முதலில் தெரியாது. இப்போ சிவபாபா எங்கே இருக்கிறாரு? பரந்தாமத்தில். ஆனால் நம்ம பரந்தாமத்தில் அவருக்கு பக்கத்து சீட்லேயே இருந்தாலும் நம்ம பக்கத்தில் கடவுள் இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஆத்மா நிருசங்கல்ப சமாதி நிலையில் பரந்தாமத்தில் இருக்கும். அதாவது தாட்லெஸ் ஸ்டேஜில் இருக்கும். எந்த எண்ணமும் இருக்காது. அதனால் எதுவுமே தெரியாது. ஆனால் மைண்டுக்கு மட்டும் ரெஸ்ட்டு கிடைக்கும். ஆத்மாவுக்கே டோட்டல் ரெஸ்ட்டு கிடைக்கும். அதுதான் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா பூலோகத்தில் வரும் நடிக்கிறதுக்காக. தந்தை கூட பரந்தாமத்தில் தான் இருக்கிறாரு. அவரு கூட அங்கிருந்து பூமியில் வந்து சரீரத்தில், அதாவது பிரம்மா பாபாவுடைய உடலில் பிரவேசம் செய்கின்றார் என்பது முதல்ல நம்மளுக்கு தெரியாது. இப்பொழுது அவர் எந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றார்? அவர் தனது முகவரியையும் தெரிவிக்கின்றார். நீங்கள் சிவ தந்தை பரந்தாமம் என எழுதினாலும் கடிதம் பரந்தாமத்திற்கு செல்லாது. பரந்தாமத்திற்கு போஸ்ட் வந்து சேருமா சொல்லுங்க? அப்போ லெட்டரை வந்து எங்கே போட சொல்கிறாரு? மதுபனுக்கு தான் போட சொல்கிறாரு. அதாவது சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மா பாபா அப்படின்னு லெட்டர் போட சொல்கிறாரு. அதன் பிறகு இவ்விடத்தின் முகவரியை எழுதுகின்றீர்கள். அதான் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 2, பாண்டவ பவன், மவுண்ட் அபு, 307 501 அப்படின்ற ஒரு அட்ரஸில் நம்ம மதுபனுக்கு லெட்டர் போட்டால் அது மதுபனுக்கு போய் ரீச் ஆகும். ஆனால் மதுபன் அட்ரஸ் தான் நம்ம வந்து போடுவோம். ஏனென்றால் தந்தை இங்கே தான் வருகின்றார். பாபா எங்கே வராரோ அங்கே தானே நம்ம வந்து லெட்டர் போட முடியும். இந்த ரதத்தில், அதாவது பிரம்மா பாபாவுடைய உடம்புல வர்றதுனால நம்ம வந்து என்ன போடுறோம் லெட்டரில் அப்படின்னா கேர் ஆஃப் பிரம்மா பாபா அப்படின்னு நம்ம லெட்டர் வந்து போடுறோம். இது ஆத்மா. இந்த பெயர் இவருடையது என எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மா பாபா நம்மளுடைய சகோதர ஆத்மா. அவருடைய பெயர் பிரம்மா, தந்தையோட பெயர் சிவா. ஆத்மாக்களாகிய நம்மை பாபா எல்லாருமே பார்க்கின்றனர். ஆனால் மனிதர்கள் தேக அபிமானத்தில் வருகின்றார்கள். பாபா ஆத்மா அபிமானியாக மாற்றுகின்றார். நீங்கள் உங்களை ஆத்மா என உணருங்கள், மேலும் என்னை நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். நான் இங்கே வருகின்ற பொழுது குழந்தைகளுக்கு, சிவபாபா பூமிக்கு வரும் பொழுது குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன் என பாபா இந்த நேரத்தில் புரிய வைக்கின்றார். பழைய உடலை எடுத்திருக்கின்றார். இதில் இந்த வாய் வந்து முக்கியமானது. ஏன்னா வாய் மூலமாக தான் சிவ தந்தை ஞானத்தை கற்பிக்கின்றார். கண்கள் கூட இருக்கின்றது. ஆனால் ஞான அமிர்தம் வாய் மூலமாக தான் வருது. அதனால் பக்தி மார்க்கத்தில் கவுமுக்கு, எதுக்கு தெரியுமா கவுமுக்குன்னு பேர்? கங்கை உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துக்கு கவுமுக்குன்னு பேர். பசுவோட வாய். பசு அப்படின்றது அது யார்? அது பெண்ணை தான் பசு அப்படின்னு சொல்கிறோம். ஆண் மாடு வந்து காளை அப்படின்னு சொல்கிறோம்.
ஆனால் வந்து கோவிலெல்லாம் நந்தியை தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துக்கு பசு அப்படி காமிச்சிருக்காங்க. கௌமுக் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து பிரம்மா பாபாவுடைய வாய் அது வந்து கௌமுக்கு. சரிங்களா? உடல் ஆணாக இருந்தாலும் பிரம்மா பாபா வந்து நம்மளுக்கு அம்மாவாக இருக்கிறாரு. அதனால் அதுக்கு வந்து கௌமுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பிரம்மா பாபா வாய் மூலமாக சிவ தந்தை ஞான கங்கையை அளிக்கின்றார். இந்த ஞான கங்கையில் ஞான ஸ்நானம் செய்கிறதுனால ஆத்மா பதீத்த நிலையிலிருந்து பரிசுத்தமான ஆத்மாவாக மாறுகின்றது. இது ஸ்தூல கங்கை கிடையாது, கண்ணில் பார்க்க முடியாத கங்கை ஞான கங்கை ஆகும். கௌமுக்கோடைய பசு வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. தாயினுடைய இந்த வாய், அதாவது பிரம்மா தாய், தந்தை சிவன் அப்படின்னா தாய் பிரம்மா. பிரம்மா மூலமாக நம்மளுக்கு இந்த ஞானம் கிடைக்கின்றது. சிவபாபா அவர் இங்கே இருக்கின்றார் அல்லவா? இந்த ஞானம் முழுவதும் புத்தியில் இருக்க வேண்டும். நான் உங்களை பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்தெடுத்திருக்கின்றேன். ஆகையினால் இவர் நமக்கு தாயாக ஆகிவிட்டார். பக்தியில் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நாராயணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மோகினி அவதாரம் எடுப்பார். மோகினி அவதாரம் எடுத்து அந்த பஸ்மாசுரனை வதம் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து அந்த சிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்தது தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து சிவ தந்தை இந்த பூமிக்கு இறங்கி வராரு. இறங்கி வந்து இந்த பஸ்மாசுரன் அப்படின்றத அசுர வதம் பண்ணுறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு. அப்போ பிரம்மா பாபா, அதாவது ஸ்ரீ நாராயணோட லாஸ்ட்டு பர்த்து, ஆனாலும் அவர் வந்து இப்போ மோகினியாக இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்ணாக இருக்காரு. அதாவது உடல் ஆணாக இருந்தாலும் தாயினுடைய அன்பு கொடுத்து தான் இந்த யஜ்யத்தை வளர்த்தாரு. ஞான தாய் பிரம்மா பாபா, ஞான தந்தை சிவ பாபா. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சிவ தந்தையின் சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னா சிவ தந்தை வர்றதுக்காக தன்னுடைய உடலையே கோவிலாக கொடுத்துருக்கிறாரு பிரம்மா பாபா. அந்த உடம்புல தான் சிவன் வந்திருக்கிறாரு. மற்றபடி 1000 உறவு இருந்தாலும் அன்னை தந்தை இவங்க 2 பேர் தான் அன்பின் எல்லையாக இருக்கிறாங்க. அப்படிலாம் பக்தியில் பாடியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே அர்த்தம் வந்து சங்கமயுகத்தில் தான் புரியுது. நிறைய விஷயங்கள் பக்தியினுடைய சீக்ரெட்ஸ்லாம் கூட பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. அதனால நம்மளுக்கு அம்மா யார்? பெரிய அம்மா பிரம்மா பாபா, சிவன் அப்பாவாக இருக்கிறாரு. சில சமயம் சிவனையே பக்தியில் நாம் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு சொல்லியிருக்கோம். நாம் அவருக்கு குழந்தைகள் அப்படின்னும் சொல்கிறோம். துமி ஹோ மாதா பிதா துமி ஹோ அப்படின்லாம் பாடியிருக்கிறோம். ஏனென்றால் அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார். அவரை தாயின்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக தந்தை தான் சொல்லணும். ஆத்மா மேல், பரமாத்மாவும் மேல் தான். ஆனால் இங்கே தேகம் எடுக்கும் பொழுது மேல் ஃபீமேல் இருக்கிறதுனால தாயா பிரம்மாவும் தந்தையாக சிவனும் இருக்கின்றார்கள். தந்தையிடம் சொத்து கிடையாது, பிறகு தாய் வேண்டும். அவர் இங்கே தாயிட்ட தான் சொத்து கிடையாது. நம்ம பிரம்மா பாபா வந்து அம்மா இல்லை. அம்மா வந்து தன்னுடைய தியாகம் தபஸ்யா சேவையின் மூலமாக நம்மளை வளர்க்குறாங்க. இன்னும் கூட சூக்ஷ்ம சரீரம் மூலமாக. அப்பா சிவன் வரும்போதே சொத்தோடு தான் இறங்கி இருக்கிறாரு. சொர்க்கத்தையே சொத்தாக எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இப்பொழுது தந்தை மேலே வசிக்கின்றார் என்பது ஆத்மாக்களாகிய நமக்கு நன்றாகவே தெரியும். ஆத்மாக்களாகிய நாமும் மேலே வசித்தவங்க தான். பிறகு நடிப்பதற்காக பூலோகத்தில் வருகின்றோம். உலகத்தினருக்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவுமே தெரியாது. அவர்கள் கல்லிலும் இருக்கிறாரு, முள்ளிலும் இருக்கிறாரு அப்படின்லாம் பரமாத்மாவே சொல்லிட்டாங்க. தூணிலும் இருக்கிறாரு, துரும்பிலும் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. பிறகு கடவுளை வந்து கண்ணுமே பகவான், அதாவது அணுவில் கடவுள் இருக்கிறாரு. அப்போ கடவுளை கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட்லெஸ், எண்ண முடியாதவர். அவ்வளோ கடவுளா? கடவுளை எண்ணவே முடியாதா? அவ்வளோ கடவுள் இருந்தால் என்ன உலகம் எவ்வளோ சுபிக்ஷமாக இருந்திருக்கணும்.
இதற்கு தான் காரிருள்னு பேர். ஞான சூரியன் எப்போ வெளிப்படுகின்றாரோ அப்பொழுதுதான் இந்த கடவுளை பற்றி அறியாமை, தன்னை பற்றிய சுய நினைவும் இல்லை, அப்புறம் ஆத்மாவுடைய தாய் சுய நினைவே இல்லை, எங்கேருந்து அப்பா அம்மாவை தெரியும், எல்லாம் அறியாமைன்ற இருளில் மூழ்கி இருக்கும் பொழுது இறைவன் ஞான வெளிச்சத்தை அளிக்கின்றார். அதனால இந்த அறியாமைன்ற இருள் நீக்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் இது ராவனுடைய ராஜ்யமாகும். ஆகையினால தான் இருள் இருக்கின்றது என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கின்றது. இங்கே ராவண ராஜ்யம் இல்லை, ஆகையால் எந்த விகாரமும் இல்லை, தேக அபிமானமும் இல்லை. இங்கே ஆத்மா அபிமானியாக அனைவரும் இருக்கின்றார்கள். இப்பொழுது சிறிய குழந்தையாக இருக்கின்றோம். குழந்தை பிறக்கும் பொழுது சிறுவனாக இருக்கின்றது, அதுக்கப்புறம் இளமை பருவம் வருது, அப்புறம் முதுமை பருவமும் வருகின்றது. ஆகையினால இப்பொழுது இந்த உடலை விட்டு மற்றொன்றை எடுக்க வேண்டும். இப்போ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா சத்தியுகத்தில் இவங்க இறந்துட்டாங்க, மரணம் அடைந்து விட்டார், அந்த வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போவே நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம், உங்கள் அறியாமலே நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். யாராவது இறந்துட்டா நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம், பிகேஸு அவங்க இந்த சரீரத்தை விட்டுட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை கவனிங்க, இந்த சரீரத்தை விட்டுட்டாங்க அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா சத்தியுகத்தில் அப்படி தான் பாஷை இருக்கும். இறந்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம், அவங்க இந்த சரீரத்தை விட்டுட்டாங்க, வேற ஒரு சரீரம் எடுக்கிறாங்க. அந்த அந்த அலௌகிக பாஷை கவனிச்சிங்கன்னா தெரியும், நம்ம மாறிட்டோங்க. நம்ம கலியுகத்தில் இல்லை, சங்கம யுகத்தில் வந்துட்டோம். நம்ம வார்த்தைகள், நம்ம திங்கிங்கு எல்லாமே மாறி இருக்கு, மாறியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் மாற வேண்டியது இருக்குது, அதுவும் மாற்றிடுவார். இது அமரலோகம். மகிழ்ச்சியுடன் ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுப்பார்கள். இங்கே யார் சந்தோஷமாக சரீரம் விடுறாங்களோ அவங்க சத்தியுகத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே சரீரம் விடணுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் விடுவாங்க. ஏன்னா 150 வருஷத்துக்கு கீழே சரீரம் விட போகிறது கிடையாது, கேரண்டியாக 150. அதுக்கப்புறம் சுய விருப்பத்தோடு தான் சரீரம் விடுவாங்க. இப்பொழுது ஆயுள் முடிவடைகின்றது, நான் போய் வேற வேஷம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு விடை பெற்று தான் அந்த ஆத்மா கிளம்பும். ஆகையினால இந்த சன்னியாசிகள் இதை பாம்பு எக்ஸாம்பிளாக காமிச்சிருக்காங்க. எப்படி ஒரு நாகம் தன்னுடைய தோலை உரிச்சிடுறதோ அதே போல தான் நம்ம கூட இந்த சரீரம்ன்ற வேஷத்தை கழட்டினா அடுத்து இன்னொரு வேஷம் இருக்குது இல்லை, அப்படியே சுற்றிட்டுலாம் இருக்க போகிறது இல்லை. அதாவது இயற்கை மரணம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நல்ல வேஷம் தான் கிடைக்கும். அதுவும் பிகேஸ் சரீரம் விட்டுட்டா சில பேர் பாபா திட்டுறாங்க, இந்த பாபா ஏன் காப்பாற்றலை அப்படின்னு. பாபா எப்படிங்க காப்பாற்றுவார், இன்னொரு வேஷம் அங்கே ரெடியாக இருக்குது, இதை விட சிறப்பான வேஷம் இருக்குது. இங்கே போதும் பட்ட கஷ்டம், நல்ல விஷயத்தில் போய் என்ட்ராகட்டோன்னு தான் கடவுள் நினைப்பாரு. இது ஆக்சுவலாக காப்பாற்றி தாங்க இருக்கிறாரு. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க, அது கடவுளுக்கும் அவங்களுக்கும் தான் தெரியும். நம்ம ஒன்றுமே தெரியாமல் நம்ம கடவுளை திட்டலாமா? முதல்ல கடவுளை திட்டுறது நிறுத்தினா தான் நம்ம செஞ்ச பாவம் கொஞ்ச நாச்சும் குறையும். உண்மையிலேயே எடுத்துக்காட்டு தந்தை எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்கிறாரு பாபா. ஆனால் அதை சன்னியாசிகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கூட. இப்போ சொல்கிறது அங்கே எமர்ஜி ஆகிடுது. அப்பொழுது தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு கொடுக்கின்ற ஞானம் இது மறைந்து விடும். பாபா என்ற வார்த்தையும் இருக்கின்றது, சித்திரமும் இருக்கின்றது. இன்றைக்கு வரைக்கும் சிவன் கோவிலில் என்னதான் நம்ம சங்கரனை சிவன் நினச்சாலும் மற்ற சாமிங்களுக்கெல்லாம் சிலை வைக்கிறாங்களே. இப்போ முருகன்னா முருகனோட கோவிலில் முருகரோட சிலை தான் இருக்கும், விநாயகர்னா விநாயகர் சிலை தான் இருக்கும். ஆனால் சிவன் கோவிலில் லிங்கம் தாங்க இருக்கும். ஏன்னா இறைவன் ஒளியானவர், அரூப ரூபத்தை தான் அந்த லிங்கமாக காமிச்சிருக்கோம். இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. ஆனாலும் மாவில் உப்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் தான் உண்மைகள் இருக்குது. நிறைய கற்பனை கலந்து சாஸ்திரம் எழுதியிருக்கிறாங்க. உண்மையை தனியாக பிரித்து கடவுள் சொல்லும்போது அதை நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா பிளட்டில் ஊறி போயிருக்கு இந்த சாஸ்திரத்தோட நாலேஜ் தான் உண்மைன்னு இவ்வளோ வருஷமாக நினச்சிட்டு, இப்போ திடீர்னு கடவுள் நானே முதல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நான் பாயிண்ட் ஆஃப் லைட்னு சொல்கிறாரு. இதை ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளோ பேரால் முடியும்? கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் உண்மை கசக்க தான் செய்யுது. ஆனால் உண்மை தானே, அதை ஏற்று தான் ஆக வேண்டும். முதல்ல கடவுள் பாயிண்ட் ஆஃப் லைட் இருக்கட்டும், நானே ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட்டு,
இந்த உடம்பே நான் கிடையாது, அது எப்போ, அதுவும் உண்மை தானே. இதுக்கு அழிவு இல்லையோ அதுதான் உண்மை. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, ஒளி புள்ளியாக இருக்கேன். அதை புரிஞ்சாதான் இறைவனும் ஒளி புள்ளியாக இருக்கிறாருன்றதை ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியும். நாமளே இன்சான் உடலில் இருந்துக்கிட்டு அந்த இன்சான் உடல் தான் நான் நினச்சிட்டு இருந்தா அப்போ கடவுளுக்கும் ஒரு உருவம் தானே கொடுப்போம். அப்படி கொடுக்கப்பட்டது தான் அந்த சங்கரோட உருவம். நம்மளுக்கு பழகிடுச்சு உடம்போட மனுஷங்களை பார்த்து பார்த்து, கடவுளுக்கும் நம்ம ஒரு உருவம் கொடுத்துருக்கோம். வேற ஒன்றும் இல்லைங்க. நாமளும் புள்ளின்னு புரிஞ்சா கடவுளும் புள்ளின்றது ஈஸியாக ஞாபகத்தில் வரும். மிஸ்டேக்கெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. சுய நினைவு இல்லாததுனால தான் கடவுளையும் என்ன பண்ணிட்டோம், நம்மளுக்கு உடம்பு நினச்சதுனால அவருக்கு ஒரு உடலை கொடுத்துட்டோம். நம்ம பண்ண வேலை தான். மற்றபடி இறைவன் ஒளியானவர். பாபா சொல்கிறாரு, இந்த நிறைய சாஸ்திரத்தில் மாவு மாதிரி அல்ல சில உப்பு இருக்குல்ல, அது மாதிரி தான் இந்த ஆத்மா பற்றிய ஞானம் கூட ஒரு சில கீதையில் முக்கியமாக இருக்குது. 2nd சாப்டரில் கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனன்னு சொல்கிற மாதிரி வரும். இப்போ நீ யாரை கொலை பண்ண போகிற, உடலையா உயிரையா? உயிரை அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோ. உயிரை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இந்த உயிரை கத்தியால் வெட்ட முடியாது, நெருப்பில் நினைக்க முடியாது, தண்ணியில் நினைக்க முடியாது, நெருப்பில் எரிக்க முடியாது, காற்றில் காய வைக்க முடியாது. இது தாங்க ஆத்மா. ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு 2nd சாப்டரில் கரெக்டாக சொல்லி இருக்கிறாரு. ஆனால் அது எத்தனை பேருக்கு உள்ளே இறங்கியிருக்கும்? ஆத்மாவுக்கு சாவே இல்லை. சாஸ்திரத்திலே இந்த விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சாஸ்திரத்தை படிக்கிறோம், என்ன தான் படிக்கிறோம்? நம்ம கான்சன்ட்ரேஷனோட படிச்சிருந்தா ஒரு வேளை ஞாபகம் இருக்கும். ஏதோ நானும் சாஸ்திரம் படிச்சிட்டேன், நானும் பக்தி பண்ணிட்டேன்னு ஷோ பண்ணிகிட்டு இருந்தா எல்லாத்துலேயும் டீப்பான அர்த்தங்கள்லாம் இருக்குது. அதுதான் கடவுள் எடுத்து காமிக்கிறாரு. அதனால அதில் என்ன விஷயம் இருக்குது புரிஞ்சுக்கிட்டா கேள்வியே வராது மனசில். அது போல் பாபா தான் உட்கார வச்சு புரிய வைக்கிறாரு. ஒரு உடலை விட்டு ஆத்மா கிளம்புதுன்னா இன்னொரு இடத்துல பிண்டம் ரெடியாக இருக்கும். அண்டத்தில் இருந்தது பிண்டத்தில் வருதுன்னு சொல்கிறாருல. அண்டம் பிரம்மாண்டம், பரந்தாமம். அங்கேருந்து பிண்டத்தில் வந்துச்சு, கர்ப்பத்தில். அதுக்கப்புறம் மீண்டும் வெளியில் வருது. அடுத்த அண்டத்துக்கு போக போகிறதில்லை, இன்னொரு பிண்டத்துக்கு தான் போக போகுது. அது அதனுடைய கர்ம வினைகள் பொறுத்து கடைசியில் தான் எல்லாம் உலகமே வைண்டப் ஆகும் பொழுது கூண்டோட அந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரந்தாமத்திற்கு நம்ம போவோம். அது வரைக்கும் பூலோகத்தில் தான் இருக்கிறோம். இந்த தோலை மாற்றுவதற்கு ஒரு நாகத்தினுடைய எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கிறாங்க. அந்த தோலை அது பார்க்கவும் முடிகிறது. எப்படி உடையை கழற்றுகின்றோமோ அதுபோல் அந்த நாகம் தோலை விடுகின்றது. நாகம் உயிரோடு தான் இருக்குது, எப்பொழுதும் அமரராக. இப்போ நாகம் தோலை உரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோலை நினச்சி ஃபீல் பண்ணுமா, கஷ்டப்படுமா? அப்படின்னா படாது. ஏன்னா அதுக்கு தான் இன்னொரு தோல் கிடச்சிருச்சுல. அதே மாதிரி தான் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, சரீரத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் ஆக்சுவலாக. அடுத்து அவங்களோட கர்ம வினைகள் அனுசாரம் இன்னொரு வேஷம் கிடைக்க போகுது. கண்டிப்பாக பாபா குழந்தைங்க சரீரம் விட்டா இந்த லைஃப் எந்த லைஃப் வாழ்ந்தாங்களோ அதை விட ஒரு சிறப்பான இடத்துல பிறப்பாங்க. யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் ஏன் காப்பாற்றலைன்னு கேட்காதீங்க. கடவுள் நல்லது செஞ்சுருக்கிறாரு அந்த ஆத்மாவுக்கு அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல நன்றி உணர்வு கொண்டுட்டு வரணும். முதல் நன்றி இறைவனுக்கு தான் சொல்லணும். அடுத்த நன்றி அந்த ஆத்மா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்க. மற்றபடி யாரையும் திட்டாதீங்க. முக்கியமாக கடவுளை. ஏற்கனவே செஞ்ச பாவம் ஏகப்பட்டது இருக்குது. கடவுளுக்கு நம்ம திரும்ப திரும்ப இதை மாதிரி திட்டி அப்புறம் கடைசியில் பாவத்தினுடைய சுமை தான் நாம் ஏற்றிக்கிறோம். அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை, நம்மளுடைய சுமை தான் அதிகரிக்குது. அதனால் நன்றி உணர்வோடு முதல்ல இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இருப்போம். அப்புறம் மற்றவங்களுக்கு பார்க்கலாம். மனுஷங்களுக்கும் இருக்கணும், எல்லாருக்கும் நம்மளுடைய நன்றி உணர்வு காட்டணும். ஆனால் முதல் நன்றி இறைவனுக்கு தான். அதனால் ஒருத்தவங்க சரீரம் விட்டால் ஃபீல் பண்ணாதீங்க, பாபாவையும் திட்டாதீங்க. இந்த ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி இன்னொரு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஒரு நாகமே 2 முறை 3 முறைலாம் அது ட்ரெஸ்ஸை மாற்றுது. அது என்ன உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால அந்த தோலை விட்டால் இன்னொரு தோல் எவ்வளோ முடிஞ்சிச்சு. நம்ம 84 வேஷம் போடுறோம், அந்த நாகத்துக்கு 3-4 வேஷம் போடுது, அவ்வளோதான்.
சரியான நேரத்தில் ஒரு விடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கின்றீர்கள். அது கூட நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க சரீரம் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே பிண்டம் ரெடி ஆகிடுச்சிங்க, அதனால தான் இங்கே சரீரம் விட்டுருக்காங்க. இயற்கை மரணத்துக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த சரீரம் விட்டு காரியம் முடித்த உடனே கிளம்பிடும் அந்த ஆத்மா அந்த பிண்டத்துக்குள்ளே. ஆனால் அந்த பிண்டம் 2-3 மாதம் முன்னாடி ரெடி ஆகிருக்கு, 3-4 மாதம் முன்னாடி ரெடி ஆகிடுச்சு. அப்போ அவங்க சரீரம் விட்டு தானே ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வரும், அதோடு அது கிளம்புது. கொஞ்சம் விடை கொடுத்து அனுப்புங்க, அன்பா, அமைதியாக, சந்தோஷமாக, போகிற இடத்துல நல்லா இருக்கட்டும். இதுதான் உண்மையான அன்பு. அந்த ஆத்மா எங்கே போகுதோ நல்ல இடத்துல பிறக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான அன்பு. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் ரிலேஷன் மேலே அன்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை வாழட்டும் அப்படின்னு அவங்களுக்காக யோகா பண்ணுங்க. மற்றபடி ஃபீல் பண்ணும்பொழுது அந்த துக்கம் அந்த ஆத்மாவை கண்டிப்பாக தாக்கும். அமைதியின் வைப்ரேஷனை மட்டும் கொடுங்க. இப்போ நான் கர்ப்பத்தில் போகணும் அப்படின்னு அங்கே நினைப்பீங்க. சத்தியுகத்தில் எல்லாம் காட்சிலாம் காமிச்சு தான் கிளம்பும் ஆத்மா. அதனால் அங்கே அழுகையெல்லாம் இருக்காது. அங்கே யோக பலத்தினுடைய விஷயமாகும். யோகா பலத்தினால தான் பர்த்தே இருக்கும். ஆகையினால தான் அமரர்கள், அமர லோகம்னே பேர் அதுக்கு. அந்த அமரத்துவம் வேணும்னு தான் அந்த அசுரர்கள் பிரம்மா மற்றும் சிவன்கிட்ட தவம் பண்ணுறதே முக்கியமான காரணம். எனக்கு அமரத்துவம் வேணும், சாகா வரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அமரத்துவம் அப்படின்னா அந்த 150 வருஷம் வரைக்கும் ஆத்மாவுக்கு சாவே இல்லை. அது தேவர்களுக்கு தான் கடைசியில் கிடச்சிது. தேவாமிர்தம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்கல்ல, அது எல்லாருமே யார்? நம்ம தான். நம்மளுக்கு தான் கடவுள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு. தெரியுமா டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்ணாங்கன்னு? பார்க்கடல் கடையும் பொழுது கடைசியாக வந்தது லக்ஷ்மி கையில் அமிர்தம், தேவாமிர்தம். ஆனால் அப்போ அசுரர்களும் சண்டை வந்துட்டாங்க. அப்புறம் அந்த லக்ஷ்மி கையிலேருந்து நாராயணன் வாங்கிடுவார், அப்புறம் மறைஞ்சிடுவார். அப்புறம் மோகினி அவதாரம் எடுப்பார், ஒரு பெண்ணா. அதுக்கப்புறம் அந்த தேவதைகளுக்கு அந்த ஞான அமிர்தத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவார். நாராயணனுடைய மோகினி அவதாரம் தான் பிரம்மா பாபா. பிரம்மா பாபா மூலமாக ஆக்சுவலாக சிவபாபா தேவ அமிர்தத்தை தேவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கிறாரு. எவ்வளோ டீப்பான பாயிண்ட்ஸ்லாம் பக்தியில் இருக்குது. ஆனால் எடுத்து சொல்ல தான் ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ சிவபாபா வந்துட்டார்ல, எல்லா ரகசியத்தையும் போட்டு உடச்சி ஞானத்தை நம்மளுக்கு தெளிவாக புரிய வைக்கிறாரு. இப்போ அமரர் அப்படின்னா சரீரம் பழசாயிடுச்சு, ஆத்மா கிளம்பணும், சாட்சாத்காரம் கிடைக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இப்போ சின்ன குழந்தை ஆக போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் அந்த ஆத்மா கிளம்பும். அதே மாதிரி குழந்தை அந்த கர்ப்பத்தில் பிரவேசமாகுது. சத்தியுகத்தில் கர்ப்பத்தில் பிரவேசமாகும் பொழுது அதை கர்ப்ப ஜெயில்னு சொல்ல முடியாது, கர்ப்ப மகள் அப்படின்னு சொல்லலாம். பாவமே அந்த பர்த்தில் செய்யாத காரணத்தினால எதுவுமே அது ஆத்மா அனுபவிக்காது. கர்ப்ப மாளிகையில் ரெஸ்ட் எடுக்கும் ஆத்மா. துக்கத்தின் விஷயம் எதுவுமே ஆத்மாவுக்கு இருக்காது. நோய் ஏற்படும்படி எந்த அழுக்கான பொருளையும் அது இப்போ பாருங்கள், நோய் எதுக்காக வருது? உடல் நோய் ஏன் வருது? கண்டதையும் சாப்பிட்றதுனால. அதே மாதிரி மனவியாதி ஏன் வருதுன்னா கண்டதையும் நினைக்கிறதுனால. அங்கே வேஸ்ட் தாட்ஸும் இருக்காது, நெகட்டிவ் தாட்ஸும் இருக்காது, அதனால் மனசுலேயும் வியாதி வராது. சத்தியுகத்தில் ஃபுட்டு இந்த எல்லாமே பாசிட்டிவாக சாத்வீகமான உணவு எடுப்பாங்க, அதனால் உடல்லையும் வியாதி இருக்காது. சரிங்களா? மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகளே, நீங்கள் நிர்வாண தாமத்திற்கு போக வேண்டும். இந்த உலகம் மாறப்போகின்றது என பாபா கூறுகின்றார். பழையதிலிருந்து மீண்டும் புதியதாக மாறப்போகின்றது. ஒவ்வொரு பொருளும் மாற வேண்டும். மரத்திலிருந்து விதை உருவாகின்றது. மீண்டும் விதையை நட்டால் எவ்வளவு பலன் கிடைக்கின்றது? ஒரு விதையிலிருந்து எவ்வளவு தானியம் உருவாகின்றது? சத்தியுகத்தில் யோகா பலத்தினால ஒரு குழந்தை தான் பிறக்கும். இங்கே விகாரத்தினால சில பேருக்கு ஒரே டைமில் ட்வின்ஸ் பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரே கர்ப்பத்திலிருந்து 10 குழந்தைங்க கூட பிறக்கிறாங்க. 4 குழந்தைங்க, 5, 10. இதெல்லாம் இது கலியுகம். இது சத்தியுகம் மற்றும் கலியுகத்திற்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா?
பாபா சொல்றாரு, புதிய உலகம் மீண்டும் பழைய உலகமாக மாறுகின்றது. அதில் எப்படி 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள் என்பது கூட புரிய வைக்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு ஆத்மாவும் தனது நடிப்பை நடித்துவிட்டு மீண்டும் திரும்பவும் சென்று தனது இடத்தை நிற்கின்றது. தனது இடத்தை மாற்றுவது இல்லை. நம்ம பரந்தாமத்தில் நம்மளுக்குன்னு ஒரு சீட் இருக்குது, நம்ம சொன்னோம்ல, எனக்குன்னு மேலே ஒரு இடம் இருக்குங்க அப்படின்னு. அந்த இடத்துல வேறு யாரும் உட்கார மாட்டாங்க. அது நம்மளுக்காகவே கடவுள் அலாட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அவங்கவுங்க இடத்துல அந்தந்த ஆத்மா போய் உட்காந்துரும் பரந்தாமத்துக்கு போகும்போது. தன்னுடைய தர்மத்தில் தன்னுடைய இடத்தில் வரிசை கிரமத்தில் நிற்குமா உட்காருமா? ஸ்டார் நின்னாலும் ஒன்று தான், உட்கார்ந்தாலும் ஒன்று தான். பிறகு வரிசையாக கீழே வருகின்றது. ஆகையினால மூலவதனத்தின் சிறு சிறு மாடல்களை செய்து வைக்கின்றனர். அனைத்து தர்மத்தினருக்கும் அவரவர்களுக்கான செக்ஷன் இருக்கும். அந்தந்த இடத்துல போய் அந்த ஆத்மா வரிசை கிரமத்தில் போய் இருக்கும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் கூட வரிசை கிரமத்தில் தேர்ச்சி அடைகிறீங்களே, எவ்வளோ ரேங்க்கு அவ்வளோ ஃபஸ்ட் ரேங்க்னா பாபாவுக்கு பக்கத்தில் இடம் கிடைக்கும். இந்த மதிப்பெண்களுக்கு ஏற்பதான் இடத்தை பிடிக்கின்றீர்கள். பாபாவின் இந்த படிப்பு கல்பத்தில் ஒரு முறைதான் கிடைக்கின்றது. ஆத்மாக்களாகி உங்களுடைய குலம் எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது. ஆத்மா ரொம்ப பெருசு, ஆனால் பிராமண குலம் மிகவும் சிறியது. உங்களுடையது எவ்வளோ பெரிய மரம் போல குழந்தைகளாகி நீங்கள் திவ்ய திருஷ்டியினால பார்த்து பின் இங்கே சித்திரங்களை உருவாக்கி இருக்கின்றீர்கள். இது பெரிய விருட்சம்தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேரால் ஆரம்பிக்கப்படுது, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைகின்றது. ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, சரீரம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் அங்கே சென்று அமரும் மிகவும் சிறிய இடத்தில் அருகாமையில் இருக்கின்றது. மனிதர்களின் மரம் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. மனிதர்களுக்கு நடப்பதற்கு, சுற்றுவதற்கு, விளையாடுவதற்கு, படிப்பதற்கு, வேலை செய்வதற்கு இடம் வேண்டும் அல்லவா? அனைத்தையும் செய்வதற்கு இடம் வேண்டும். நிராகாரமான உலகத்தில் ஆத்மாக்களுக்கு சிறிய இடம் இருக்கும். ஆகையினால இந்த சித்திரங்களில் அப்படிதான் காண்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ள நாடகமாகும். சரீரத்தை விட்டு ஆத்மாக்கள் அங்கு செல்ல வேண்டும் பரந்தாமத்துக்கு. நாம் அங்கே எவ்வாறு இருக்கின்றோம், மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், பிறகு எவ்வாறு தனித்தனியாக வரிசை கிரமமாக பிரிகின்றார்கள் என்பது குழந்தைகளாகி நம்முடைய புத்தியில் இருக்கின்றது. இந்த அனைத்து விஷயங்களையும் கல்பமாக உங்களுக்கு ஒரு சிவ தந்தை தான் புரிய வைக்கின்றார். மற்ற அனைத்தும் உலகியல் படிப்பாகும். அவற்றை ஆன்மீக படிப்பு என்று கூற முடியாது. இன்றைக்கி உலகத்தில் ஏகப்பட்ட கோர்சஸ்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே ஆன்மீக படிப்பு கிடையாது. ஆன்மீக படிப்பை பரமாத்மா தான் எடுக்கிறார் சங்கம யுகத்தில். இப்பொழுது நாம் ஆத்மா என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். நான் என்றால் ஆத்மா என்னுடையது இந்த உடலாகும். இது மனிதர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு எப்பொழுதும் தேக சம்பந்தம் தான் இருக்கின்றது. சத்தியுகத்தில் கூட தேக சம்பந்தம் தான் இருக்கும். ஆனால் அங்கு நீங்கள் ஆத்மா அபிமானியாக இருப்பீங்க. சத்தியுகத்தில் எல்லா தேவதைகளும் ஆத்மா உணர்வில் இருப்பாங்க. நான் ஆத்மா, இது நம்முடைய உடல், இப்பொழுது வயதாக ஆகிவிட்டது. ஆகையினால ஆத்மாவாகிய நான் இந்த உடலை விட்டு இன்னொன்றை எடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஆத்மா நினைக்கும். இதில் குழப்பமடைவதற்கு எந்த விஷயமும் கிடையாது. குழந்தைகளாகி நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை அடைய வேண்டும். நிச்சயமாக எல்லையற்ற தந்தை அல்லவா? மனிதர்கள் எதுவரை ஞானத்தை புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை பல கேள்விகள் கேட்கின்றார்கள். பிராமணர்களாகிய உங்களுக்கு ஞானம் இருக்கின்றது. பிராமணர்களாகிய உங்களுக்கு உண்மையில் அஜ்மீரில் ஒரு கோவில் இருக்குது. அஜ்மீரில் புஷ்கரணி அப்படின்ற இடத்துல பிராமன் எங்கேருந்து வந்தாங்க? பிரம்மாலேருந்து தானே. அதனால் பிரம்மாவுக்கு ஒரு கோவில், புராதான கோவில் அஜ்மீரில் இருக்குது.
அங்கே வந்து இருக்கிற பிராமணர்களுக்கு புஷ்கரணி பிராமன் அப்படின்னு பேர். இன்னொரு பிராமன் இருக்காங்க, சார்சித்த பிராமன். பிராமணர்களில் பல வெரைட்டி இருக்கிறாங்க. சிலர் கோவிலில் அந்த பூஜைலாம் பண்ணுவாங்களே, பூஜாரிகளாக இருப்பாங்க. அவங்க வந்து சிவாச்சாரியார் அப்படின்லாம் சொல்கிறாங்க, பட்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க பூஜை பண்ணுறவங்க கோவிலில் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ் பண்ணி வைக்கிறதும் பிராமணர்கள். கிரக பிரவேசம், யோகா, இந்த வேள்விலாம் நடத்துகிறாங்களே அவங்களும் பிராமணர்கள். கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கிரக பிரவேசம் பண்ணி வைக்கிறாங்க, அது ஒரு பிராமணர்கள். இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இறுதி காரியம் பண்ணி வைப்பாங்க, அவங்களும் பிராமணர்கள் தான். அவங்க கடைசியில் வழி அனுப்பக்கூடிய காரியத்தை பண்ணுவாங்க. இப்படி வந்து பிராமணர்களே விதம் இருக்குது. இப்போ அஜ்மீரில் பிரம்மாவுடைய கோவில் இருக்குது. அங்கே பிரம்மா இருக்கிறாரு. பிரம்மானாலே ஒயிட் தாடி கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதை மனித ரூபத்தில் தான் பிரம்மாவை காமிச்சிருக்காங்க. பிராமணர்களாகி நீங்களும் மனித ரூபத்தில் இருக்கின்றீர்கள். பிராமணர்களை தேவதை என்று சொல்ல முடியாது, ஏன்னா ப்ராசஸிங்கில் இருக்கிறீங்க. ஒரு கம்பளி பூச்சி தான் பட்டாம்பூச்சியாக மாறுது. இடைப்பட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டுப்புழு இருக்கும் இல்லையா, ஒரு ஒயிட்டு கூட்டுப்புழு மாதிரி இருக்கும், ஒயிட்டில் கூடு கட்டிடும், இன்னும் ஒயிட் நூலால். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் நல்ல உண்மையிலே பாதியில் பிச்சு பார்த்தீங்கன்னா கூட உள்ளே வந்து கம்பளி பூச்சியும் இருக்காது, பட்டாம்பூச்சியும் இருக்காது, இது லிக்விடாக இருக்கும். அது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ பாருங்கள், நாம் வந்து கலியுக மனுஷங்களும் கிடையாது. நம்ம சன்ஸ்காரம் எல்லாம் மாறிடுச்சு, வேறு பர்த்து கொடுத்துட்டாரு. இப்போ நாம் சத்தியுக தேவதையும் கிடையாது, ஏன்னா நம்மளும் ரெடி ஆகலை, ப்ராசஸிங்கில் இருக்கிறோம். இப்போ நாம் கலியுக அசுரனும் இல்லை, சத்தியுக தேவதையும் இல்லை, மிடில் இருக்கிறோம். அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஞானம் யோகத்தின் மூலமாக நம்மளுக்குள்ளே சில டிரான்ஸ்ஃபார்மேஷன், நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். இன்றைய மனிதர்கள் அசுரர்களாக இருந்தால் கூட நாளைய தெய்வதைகளாக மாத்திரன்னா கடவுள் இறங்கி இருக்கிறாரு, அவரால் முடியுங்க. நாம் அவசரப்படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுத்தவர் சத்தியுக பூமியை ஆழ்வார், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உண்மையான பிராமணர்கள் பிரம்மாவின் வாரிசு நீங்கள் தான். பிரம்மாவுடைய வாரிசுன்னு சொல்லிட்டு நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பிரம்மாவுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தக்ஷ பிரஜாபதி கூட பிரம்மாவுடைய குழந்தைன்னு தான் சொல்கிறாங்க. பிரம்மாவுடைய குழந்தைங்களையும் பிரம்மாவுடைய நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரம்மா குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரத்தில் இருக்குது, பிரம்மா குமார் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பிரம்மா குமார குமாரி நீங்கள் தான், அது அவங்களுக்கு தெரியல, சாஸ்திரத்தில் என்னமோ போட்டு வச்சுருக்காங்க. பின்னால் வருபவர்களுக்கு இது தெரிவது கிடையாது. இது உங்களுடைய விராட ரூபமாகும். இது புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். இந்த முழு ஞானத்தையும் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நன்றாக புரிய வைக்க முடியும். நான் ஆத்மா, பாபாவின் குழந்தை. இதை உண்மையிலே புரிந்து கொண்டு உறுதியிலும் உறுதியான நம்பிக்கையோட கடவுளை நினச்சி பாருங்கள், பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணிடுவார். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை இறைவன் ஒரே ஒரு பரமாத்மா தான் என்பது உண்மையான விஷயமாகும். அனைவரும் அவரை தான் நினைவு செய்கின்றார்கள். மனிதர்களின் வாயிலிருந்து ஓ பகவானே என்ற வார்த்தை அவசியம் வருகின்றது. தந்தை வந்து புரிய வைக்கும் வரை பகவான் யார் என்று யாருக்குமே தெரியாது. உலகத்திற்கு அதிபதியாக இருந்த லக்ஷ்மி நாராயணே யாருன்னு தெரியல, ஸ்ரீபாபா எங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க? இந்த ரிஷி முனிவர்கள் கூட ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நேத்தி அப்படின்னா எங்களுக்கு தெரியாதுன்னு உண்மையை சொல்லிட்டாங்க. இதுவும் பாபா தான் புரிய வைக்கிறாரு. இப்பொழுது நீங்கள் சிவ தந்தையின் மூலமாக, சிவ பாபாவின் மூலமாக அறிகின்றீர்கள். நீங்கள் தான் உண்மையான ஆஸ்திகர்கள், ஆஸ்திக்கு உரியவர்கள் ஆகின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடை ரகசியத்தை அறிந்துள்ளீர்கள். சிலர் நன்றாக அறிந்துள்ளார்கள், உங்களில் சிலர் குறைவாக அறிந்திருக்கின்றார்கள். பாபா நேரடியாக பாடத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார்.
பிறகு சிலர் நன்கு தாரணை செய்கின்றார்கள், சிலர் குறைவாகவும் தாரணை செய்கின்றார்கள். படிப்பு முற்றிலும் எளிதானதாகும், உயர்ந்ததாகவும் இருக்கின்றது. சிம்பிளாகவும் இருக்குது, ஹையஸ்டாகவும் இருக்குது. இப்போ கடல் நீரை மையாக மாற்றி வானத்தை பேப்பராக மாற்றி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மரங்களையும் மரமாக மாற்றி, அந்த மரம் இருக்குல்ல, அந்த எல்லாத்தையும் ஒரு பேனாவாக மாற்றணும், மரப்பேனா. இவ்வளோ உலகத்தில் பெரிய பெரிய விருட்சம் இருக்குது, எல்லாத்தையும் வெட்டி ஒரு பேனா கற்பனையில் பண்ணுங்க. அந்த கற்பனையில் கடல் தண்ணியை எடுத்து அந்த பேனாவில் இங்காக ஊற்றிட்டு வானம்ன்ற பேப்பரில் நீங்கள் இறைவனோட மகிமையை எழுதுனீங்கன்னா, அல்லது இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தை எழுதுனீங்கன்னா இங்கு தீர்ந்து போயிடும். அதனால தான் அவருக்கு ஞான கடல்னு பேர். பாபாவிற்கு அவ்வளோ ஞானம் இருக்குது. சிவபாபாட்ட சிவ தந்தை எளிதாக்கி புரிய வைக்கின்றார். அதனால் இந்த ஞானத்தை சொல்கிறவர் யார் அப்படின்றத முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். அவ்வளவே தான் ஞானம். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சதா எளிதாக நினைவில் இருப்பதற்காக போகும் பொழுதும் வரும் பொழுதும் நான் ஆத்மா, பரந்தாம் நிவாசி ஆத்மா, இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றேன். பாபா கூட பரந்தாமத்தில் வசிக்கின்றார். அவர் இந்த பிரம்மாவின் உடலில் வந்திருக்கின்றார் என்று சிந்தனை செய்யுங்கள். இரண்டாவது பாயிண்ட், ஆன்மீக தந்தையிடம் ஆத்மாவிற்கு அன்பு இருப்பதை போலவே தங்களுக்குள் ஆன்மீக அன்பு என்பது இருக்க வேண்டும். ஆத்மாவிற்கு ஆத்மாவோடு அன்பு இருக்க வேண்டும். சரீரத்தின் மீது இருக்கக்கூடாத. ஆத்மா அபிமானியாக ஆவதற்காக முழுமையாக பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம். எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு அனைத்து கேள்விகளிலிருந்தும் கடந்து இருக்கக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சியானவர் ஆகுக. எந்த குழந்தைகள் எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்களோ அவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியின் ஜொலிப்பு தென்படுகின்றது. எல்லைக்குட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு இருந்தாலே மகிழ்ச்சி வருதான் முகத்தில். சின்ன சின்ன ஆசைகள், ஸ்தூலமான ஆசைகள், இது வேணும் அது வேணும், அது விட்டாலே முகத்தில் குஷி வருது. மகிழ்ச்சியானவர்கள் எந்த விஷயத்திலும் கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் சதா சுயநலம் மற்றவர்களாக இருப்பார்கள் மற்றும் சதா அனைவரையும் குற்றமற்றவர்களாக அனுபவம் செய்வார்கள். பிறர் மீது குற்றம் சுமத்த மாட்டார்கள். தான் செஞ்சுட்டு மற்றவங்க மேலே பழி போட மாட்டாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கணக்கு வழக்கை முடிப்பதற்காக எந்த மாதிரியான ஆத்மாவை சந்தித்தாலும், சரீரத்தின் கர்ம வினைப்பயனை அனுபவிக்க ஏற்பட்டாலும் திருப்தியின் காரணத்தினால அவர்கள் சதா மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஸ்லோகன். வீணானவைகளின் சோதனைகளை கவனத்தோடு செய்யுங்கள். கவனக்குறைவாக அல்ல. வேஸ்ட் தாட்ஸு, அதாவது வீணான எண்ணம், வீணான வார்த்தைகள், வீணான சமயம், எதெல்லாம் வீணாகுதோ அதெல்லாம் கவனத்தோட சோதனை செய்தாதான் மாற்றிக்கொள்ள முடியும்.
கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நல்லது. ஓம் சாந்தி.